Praise the Lord. Hallelujah. யாருமே இல்லையா? Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராக இருந்தார்? ஆமென் சொல்லும்போது பிசாசு வெட்கப்பட்டு போகும். சொல்லாமே ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேதம் சொல்லுகிறது அது தாமதித்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். நிச்சயமாகவே நிறைவேறும். இந்த நாளிலும் ஜெபத்தோடு வேதத்திலிருந்து ஒரு சம்பவங்களை நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். திடீரென I might ask people to read Bible. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. ஸோ யாரும் தூங்க விடாம நான் பார்த்துக்கிறேன். ஆமென். சிஸ்டர் ரெடியா இருங்க. தேங்க்யூ. ஆமென். இந்த நாளிலும் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தியானித்த வேளையில கர்த்தர் இதயத்துல போட்ட ஒரு வார்த்தை நெருக்கம் எனக்கூடிய ஒரு வார்த்தை. இட்ஸ் கால்ட் டிஸ்ட்ரெஸ். அநேக நேரத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவது உண்மைதான், குழம்பி போற ஒரு சூழ்நிலை உண்மைதான். ஆனால் இந்த நாளில் வேதத்தின் பிரகாரமாக எப்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில பார்க்க போகிறோம். சோ டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தமிழிலே பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வேர்டு தான். ஆனால் அதே நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் ஆங்கிலத்திலே நீங்கள் அதை போட்டீங்கன்னா it says like it could be a sadness, துக்கமான ஒரு காரியமாக இருக்கலாம், இல்ல ஒரு வேதனையான ஒரு சம்பவமாய் காணப்படலாம், இல்ல ஒரு நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி நடக்கிற ஒரு காரியம் நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கே நெருக்கம் இல்ல டிஸ்ட்ரெஸ் கூட சொல்லுவதை பார்க்க முடியும். சோ எப்படி இந்த டிஸ்ட்ரெஸ் என்ற வேர்ட் என்ன பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் இருந்து அது மெல்லமாக டிஸ்ட்ரெஸ் ஆகி மாறுகிறது அப்படின்னு சொல்ல போனா ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையை தாக்குகிறது. அதிலே மீண்டு வராத பட்சத்திலே அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேலே போட அது எப்படி மாறிடுன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் பிகம் டிஸ்ட்ரெஸ். இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அஜித் பிரதர். சரியா சொல்றானு அவர் யோசிப்பாரு, சரியா சொல்றானா? I hope I am right. So stress become distress. ஆனா இந்த டிஸ்ட்ரெஸ் உடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது ஒரு தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நீ பிளைட்ல போகும்போது திடீரென ஒரு ஆபத்து வந்தா என்ன சொல்லுவாங்க? வெளியில போங்கண்ணா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆபத்து வந்துருச்சு என்ன சொல்லுவாங்க? பிரேயர், ஓகே, சீட் பெல்ட், ஓகே. ஒரு ஆபத்து ஒரு நெருக்கம் வருது என்ன சொல்லுவாங்க? யாருக்கா தெரியும்? இவரு வில்லியம் ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை வருது என்ன சொல்லுவாங்க? ஆக்சிஜன் எல்லாம் கரெக்ட். அது முக்கியமானது ஒன்று. மேடே அந்த வார்த்தை சொன்னாலே அந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி டிராபிக் கண்ட்ரோல்ல தெரிஞ்சு கொள்வாங்க இந்த விமானம் விபத்துக்குள்ளாக கொண்டிருக்கிறது. அதே போல கப்பலில் செல்கிறவங்க என்ன செய்வாங்க? அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் கால் வந்த உடனே அதே அலர்ட் பண்றாங்க. அதே போல நம்ம எல்லாரும் ஓட்டுவீங்க, நீங்க வாகனம் ஓட்டுறீங்க, வில்லியம் பிரதர் சீக்கிரம் ஓட்ட போறாரு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்க என்ன ஒரு எமர்ஜென்சியான ஒரு காரியம் SOS பார்க்கணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் SOS நிறுத்திருக்கீங்க? ஜோசப் பிரதர் தவிர. பார்க்கும் பொழுது அவர் பாருங்க SOS எதுக்கு சொல்லுங்களேன்? எமர்ஜென்சிக்கு. இவரு எமர்ஜென்சியில நிறுத்தி தூங்குறாரு. அவர் நல்லவர் இல்லை. ஒரு ஆபத்தான நேரத்தில் எப்படி ஒரு மனுஷன் தூங்க முடியும்? ஆனா இவர் நல்லா தூங்குறாரு. ஒரு விளையாட்டுக்காக சொல்றாரு. ஆகவே இந்த காரியங்கள் உலக பிரகாரமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே ஒரு பஸ்ஸர் பிரஸ் பண்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடோரா பிறந்த பொழுது அவளுக்கு பிரீத்திங் இல்ல. அவள் எடுக்கும்போது ஒரு ப்ளூ கலரா இருந்தா, அவளுக்கு சுவாசம் இல்ல. அப்ப நாங்க நினைச்சோம் பிள்ளை பிறந்துருச்சு, ஒரே சந்தோஷம். ஆனா திடீர்னு ஒரு பஸ் அமுத்துனாங்க. பஸ் அமுத்துன உடனே எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க. என்று சொன்னால் அவருடைய மூச்சு அடைப்பட்டு காணப்பட்டது. உடனே அதை எடுத்த பின்புதான் அந்த பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வருவது ஒரு இயல்பான ஒரு காரியம். சோ யாருக்கெல்லாம் இந்த நெருக்கம் வரும் என்று சொன்னால், ஒரு பணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நெருக்கம் வருமா? ராஜசேகர் சத்தம் வரும்.
பணம் இல்லாதவங்களுக்கும் நெருக்கம் வரும். இல்ல நீங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன், நல்ல வெரி ட்ரூ கிறிஸ்டியன், ஆனா உங்க வாழ்க்கையில நெருக்கம் வருமா? வரும். அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு வரும்? நிறைய வரும். இன்னைக்கு ஒருவேளை நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், என்னடா ஒரு ஆசீர்வாதமான ஒரு மெசேஜை கொண்டு வராருன்னா இவர் என்னடா நெருக்கத்தை பத்தி பேச. நெருக்கம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கத்தின் வாழ்க்கை. இட்ஸ் நாட் லைக் லைஃப் இஸ் ஈஸி. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். அதே போல பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் இந்த நெருக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்கள் என்று சொன்னால், ஒரு துக்கம் என சொல்லுவார்கள், இல்ல சோர்வு என்று சொல்லுவாங்க. இந்த நெருக்கமான நேரத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு தூங்க முடியாத ஒரு ஒரு தன்மைக்குள்ளாக கடந்து செல்வாங்க. கேட்டிருக்கீங்களா? எனக்கு இந்த பிரச்சனை தூங்கவே முடியல, இந்த பிரச்சனையால மீண்டு வரவே முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக சென்ற அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு தான் அது blessing. நீங்க ஆமென் சொன்னா உங்களுக்கு தான் அது. So why I'm saying this, வேதத்துல அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில அநேக அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. சோ இங்க பாருங்க, இந்த உலக பிரகாரமான ஒரு துக்கம் என்ன செய்யுமா, மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே முடித்து விடுகிறது. Then that becomes leads to depression. ஆனால் வேதத்துல சொல்லுகிறது, நீங்க துக்கப்படுவீங்க. ஆண்டவர் சொல்லிருக்காரு யோவான் 16:20 நீங்க பாத்தீங்க சொன்னா, உங்க வாழ்க்கையில துக்கம் வருமா? நிச்சயம் வரும். ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷம். அதே போல சோர்வு என்றக்கூடிய காரியம் நம்ம வாழ்க்கையில வரும். சோர்ந்து போயிட்டேன், I have given up. This is it. அடையத்துல பார்க்க, உலகத்துல பார்க்க, அவ்வளவு I can't do anything. This is it. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவனா இருக்கிறார். பக்கத்துல தான் சொல்லுங்க, பலன் உங்களுக்கு தருவார். நீங்க சொல்றதுலயே உங்களுக்கு பலன் வந்துடும் போல. பலன் தருவா, பலன் தருவா, உங்களுக்கு பலன் தருவா, காட்டி பேர் உங்களுக்கு பலன் தருவா. இன்னும் பார்க்கும் பொழுது தூக்கம் இல்லாம ஒருவேளை உலகத்துல சொல்லலாம், I couldn't sleep. கடந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல திடீர்னு நைட் எல்லாம் மழையா, நைட் எல்லாம் ஒரே காத்தா. ஆனா நான் எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன், பிரியமானவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்ல ஒரு நித்திரை தராரு. அப்பதான் நினைச்சுட்டோம் கர்த்தர் என்னால பிரியமா இருக்க. காலேஜ் பிள்ளைங்க ஓடி வந்து சொல்றாங்க, டாடி did you hear that? ஒன்னும் கேட்கல, நல்ல ஒரு தூக்கம். உங்களுக்கு அதை கர்த்தர் நமக்கு தருவார். கோல்டன் பிரதர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் தருவார். ஆமே சாரி, எல்லாத்தையும் ஒரு விளையாட்டுக்காக தான் சொல்றேன். ஆமே ஆகவே வேதத்துல உலக பிரகாரம் தேவனை அறியாத ராஜாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகையில் அவருடைய தீர்மானம் மாறுபாடாய் போகிறது. ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. தானியேலுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு. அந்த சொப்பனத்தை அர்த்தம் யார் சொல்லலையோ சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, ஞானவான்களை கூப்பிடுறாரு. நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலைன்னா உங்களை எல்லாவற்றையும் கொன்று விடுவேன்னு சொல்றாரு. சோ உலகத்துல அவருடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தா, there is no other person can answer my dreams. வேற யாருமே சொல்ல முடியாது. ஆகவேதான் உலகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு தவறான முடிவுக்கு போகிறார்கள். ஒரு அநேக சூசைட் காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு தவறான முடிவு. அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை அடிப்பட பட 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 அவர்களுடைய வாழ்க்கை முடித்து. ஆனால் நமக்கோ கர்த்தர் என்ன சொல்றாரா, நெருக்கத்திலிருந்து நம்மளை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை எங்க வைக்கிறாராம், விசாலத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசாலத்திலே வைக்கிறார். சத்தமா சொல்லுங்க, விசாலத்திலே வைக்கிறார். ஹஸ்பண்ட் கிட்ட உட்காருங்க, நல்ல விசாலத்தை வைக்கிறார். இன்னும் பாருங்க, அடுத்ததாக வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் தாவீது. வேதத்துல அநேக கதைகள் இந்த டிஸ்ட்ரெஸ் காலத்துல சென்றிருந்தாலும் தாவீதோட வாழ்க்கையில அவர் கிட்டத்தட்ட நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சங்கீதத்துல 22 முறை அவர் டிஸ்ட்ரெஸ் வார்த்தை யூஸ் பண்கிறார். அப்படின்னு சொன்னா தாவீது கர்த்தருடைய பிள்ளையா, அவன் ஒரு துதி வீரனா? கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றது.
அவனை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கத்திலே அவன் சொல்லும் பொழுது அவன் எப்படியா எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொன்னா, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 18வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 4லிருந்து 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவருடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா மரண கட்டு. அவருடைய வாழ்க்கையிலே தேதி குறிக்கப்பட்டது. எனக்கு மரணம் வரும் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது காணப்படுகிறான். அதே போல பார்க்கும் பொழுது அவனுக்கு கண்ணி வைத்ததையும் அவன் அறிந்திருக்கிறான். ஒரு சில நேரங்களில் கண்ணி நமக்கு தெரியாம தான் வைப்பாங்க, ஆனால் தாவீது அறிந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த கண்ணி காணப்படுகிறது என்று சொல்லி, ஆயினும் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஏன் அப்படி கூப்பிடுவேன் என்று சொன்னால், கர்த்தர் அவனை அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலே அவனை பயிற்று வைத்ததினாலே, அவன் வனாந்திரத்திலே அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்ட பொழுது கர்த்தர் அவனோடு இடைப்பட்டுக் கொண்டே இருந்தார். அப்பொழுது இடைப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் துதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். எப்பொழுது சிங்கங்கள் அவனை நோக்கி சிங்கம் வந்ததோ அந்த சிங்கத்தின் வாயை அவன் கிழித்து போட்டான். எப்பொழுது எப்படி அந்த தைரியம் வந்தது? அவன் தேவனோடு இருக்க அவன் பழகி கொண்டான், தேவனை துதிக்க பழகி கொண்டான், தேவனோடு பேச பழகி கொண்டான், தேவ சத்தத்தை கேட்க பழகி கொண்டான். ஆகவே அவன் வாழ்க்கையிலே கோலியாத் எனக்கூடிய ஒரு மனுஷன் எதிரிட்டு வந்த பொழுது அவன் ஈஸியா ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சாரு? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட் ஹிம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதத்துல கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், எத்தனை சூழ்நிலையிலே நம்மை தூக்கி எடுத்து வந்திருக்கிறார். அந்த தூக்கி எடுத்த தேவன் பாதியில விடுவாரா? விடவே மாட்டார். நம்மளை தூக்கி நம்மை நடத்துகிற தேவனா இருந்தால், அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் பிரச்சனைகளை ஸ்தோத்திரிப்பேன், ஒன்றுமில்லாமல் ஸ்தோத்திரிப்பேன், பட்டினிகளை ஸ்தோத்திரிப்பேன், வறுமையிலே ஸ்தோத்திரிப்பேன். எல்லா சூழலிலும் கர்த்தர் தாவீது சொல்கிற வார்த்தை, நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் வந்தது. அவன் சொல்றான், அவனுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி அவன் கோலியாத்தை எளிதாய் அவன் மேற்கொள்கிறான். அநேக சேனைகளால முடியல, ராணுவங்களினால முடியல, ஆனால் நீங்களும் நானும் துதிக்கிற வேளையில, நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிற வேளையில, நீங்களும் நானும் உலகால் படிட்டு கர்த்தரோடு பேசுகிற வேளையில, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இக்கட்டை அவர் நீக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாவீது வாழ்க்கையில வந்த நெருக்கத்தில் கர்த்தர் அவனை முதலாவது விடுவித்தார். அவனுடைய விசுவாசம் அவனை விடுதலை செய்தது. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம வைத்து என்ன செய்யக்கூடாது? அப்படியே பூட்டி வைக்கக்கூடாது. you have to start using it. நீங்கள் அதை யூஸ் பண்ண பழக வேண்டும். எப்படி பழக வேண்டும்? எனக்கு நிச்சயம் கர்த்தர் செய்வார். நான் ஒரு நாள் என்னை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். போதுமானவராக இருந்தார். அந்த வார்த்தை சொல்ல 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 அது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும். ஆமென், ஆமென். அப்போ ஆனா சீஷர்கள் என்ன செய்தார்கள்? மார்க்குவின் புஸ்தகம், லூக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் படகிலே பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென காற்றடிக்கிறது, திடீரென புயல் வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் மடிந்து போகிறோம் என்கிறார்கள். அவங்களால அவங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. ஏன் என்று அவர்கள் பிரசங்கத்தை கேட்டவங்க, ஆண்டவரோடு இருந்தாங்க, எங்க போனவரோ பின்னாடி போனார், ஆனால் இருதயத்தில் அந்த விசுவாசம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயித்து கொண்டு வரும். அல்லேலூயா. அது முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது நெருக்கம் எப்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் வருது என்று சொன்னால், சத்ருவினால வருகிற நெருக்கம். சத்ருவினால வருகிற நெருக்கம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை என்ன காணப்பட்டதாம்? அவன் மிகவும் நெருக்கப்பட்டு காணப்பட்டான். சத்ருவினால வருகிற நெருக்கம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவன் பார்க்கும் பொழுது எப்படி நம்மை விளத்தலாம், எப்படி நம்மை வீழ்த்தலாம் என்று சொல்லி அவன் வேதம் சொல்லும் பொழுது, அவன் பார்க்கும் பொழுது எவனை வகைத்தேடி சுற்றுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ஆனால் அந்த தாவீது பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதெல்லாம் சத்ருவானவன் அவனுக்கு எதிராக வந்தானோ அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்கிறவனாய் காணப்பட்டான். திருப்பிக் கொள்ளுங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 23 1லிருந்து 3.
யுத்தம் பண்ணி கர்த்தரிடத்துல விசாரிக்கலாம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலாவது அவன் சென்ற இடம் கர்த்தருடைய சமூகம். அவன் மனிதர்களை நோக்கி செல்லவில்லை. அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது, யுத்த புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தரை விசாரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒரு கிட்டத்தட்ட வேதத்திலே பார்க்கிறோம் 9 முறை தாவீது தேவனை விசாரித்தான். அதே அதிகாரத்துல 2வது சம்பவத்தை பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரம் 4:5 பார்க்கும் பொழுது அங்கே தாவீது மனுஷர்கள் அவர்கள் பயந்து காணப்படும் நேரத்தில் மீண்டும் கர்த்தரிடத்துல போறாரு. கர்த்தர் அவருக்கு பதில் தராரு. 3வது முறை பாருங்க 1 சாமுவேல் 23:10-11 அதே அதிகாரத்துல சவுல் கர்த்தரை அவன் பார்க்கிறாரு. இங்க வருவா பாருங்க, வாசிங்க 23:10 வசனம். கேள்விப்பட்டேன். அவன் வருவான். பாருங்க கர்த்தர் இப்படி பேசுறாரு பாருங்க, அவன் வருவான். அப்போ அந்த பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பார்களா? ஒப்பு கொடுப்பாரு. அடுத்த வசனம் சொல்லுது 14வது வசனத்துல 12-14 பார்க்கும் பொழுது ஒப்பு கொடுப்பார்களா என்று வினாவுகிறான். அங்கே அவன் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 8-9 வசனம் சொல்லுகிறது, தான் அந்த தாவீதையும் அவன் மனைவிகளையும் அவர்கள் சிக்லாக்கிலே அவர்கள் அபிலைக்கு எடுத்துக்கொண்டு போகையில் அப்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பின்தொடரலாமா? இதை நான் முறியடிப்பேனா? நான் ஜெயத்தை பெறுவேனா? அப்போ தாவீது இதே பார்க்கலாம். அதே மாதிரி I can write it down. 2 சாமுவேல் 5:17 பார்க்கலாம், 2 சாமுவேல் 5:22 பார்க்கலாம், 2 சாமுவேல் 21-25 இந்த அதிகாரங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். தாவீது எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை அவன் வாழ்க்கையில தீர்மானித்தாலும் he involved God in his life. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைக்கு காரணம், ஏன் திடீரென போய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளியே வராதபடிக்கு நாம் மாட்டிக்கொள்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருப்பதில்லை. கர்த்தர் பேசுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுறாரு. அப்போ அவனோட தேவனோடு அவன் தொடர்பு வைத்துக் கொண்டான். இன்னைக்கு தொடர்பு வைக்கும் பொழுதுதான் பார்க்கும் பொழுது we know all the updates. இன்னைக்கு ஒரே தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் எந்த சூழ்நிலையுமே நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கட்டும், நம்முடைய தொடர்பு தேவனோடு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எப்படி வேணாலும் கர்த்தர் பேசுவார். ஆராதனை மூலமா பேசுவார், திடீர்னு சின்ன பிள்ளை மூலமா பேசுவார், திடீர்னு பார்க்கும் பாடல்கள் மூலமா பேசுவார், திடீர்னு வார்த்தைகள் திடீர்னு ஒரு வசனத்தை மூலமா பேசுவார். அப்படி அந்த கர்த்தர் என்ன செய்யறாரா, வார்த்தையை அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பார்க்கும் பொழுது நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அவர்கள் அழிக்க வந்தாங்க, பெலிஸ்தர் அழிக்க வந்தாங்க, அபிலேக்கியர் அழிக்க வந்தாங்க, மற்ற ஜனங்கள் அழிக்க வந்த பொழுது சவுல் விசேஷமாக சவுல் அவனுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தைகளை அவன் நம்பி காணப்பட்டான். இது 2வது நெருக்கம், சத்ருவினால வருகிற நெருக்கம். 3வது தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு காரணமில்லாத ஒரு நெருக்கம் வந்தது. காரணமே இல்லாத நெருக்கம். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்கிற ஒரு காரியம் என்ன பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில நான் தேவனை துதிக்கிறேன், நான் செபிக்கிறேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்கேன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், சபைக்கு உண்மையா இருக்கேன், எல்லாருக்காகவும் செபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே காரணம் இல்லாத ஒரு நெருக்கம். இந்த நெருக்கத்தை பார்க்கும் பொழுது தாவீது வாழ்க்கையில அவன் செஞ்ச காரியம் ஏன் இந்த நெருக்கம் வந்தது என்று பார்க்கும் பொழுது கோலியாத்தை கொண்டதுனால. கோலியாத்தை கொண்டது நல்லதா கெட்டதா? நல்லது. அது ஒரு நல்ல விஷயம் இல்ல, சத்துருவை ஜெயிச்சது நல்லது. ஆனா நம்ம வாழ்க்கையில இதை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் உணர்த்தப்பட்டு, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஜெயம் வருதோ உங்க வாழ்க்கையில அடுத்தது பிரச்சனை அதிகரிக்க போகுது. ஹலோ, இருக்கீங்களா?
எனக்கு செய்யவே வேண்டாம் பேர் சொல்றீங்க. ஆனா பாருங்க, இந்த கோலியாத் ஜெயிக்கிறாரு. அது நிமித்தம் சவுல் அவனுடைய வாழ்க்கையில சத்துருவாய் மாறுகிறார். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 18:29. ஏஞ்சல் வாசிங்க. பாருங்க, சவுல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் தாவீதுக்கு எப்படியாய் மாறிட்டான்? சத்ருவா மாறிட்டான். இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய எண்ட் இதோட முடியறது. இட்ஸ் a life is a battle. முதலே நான் சொன்னது போல தாவீதை அவன் கொல்லும்படி அநேக நேரங்களிலே அவனுக்கு எதிரிட்டு வந்தான். அப்போ தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஏன் இந்த சூழ்நிலை? இன்னைக்கு கோலியாத்தை ஈஸியா ஜெயிச்சிட்டாரு. ஒருவேளை 2வது முறை வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தாரு. சொல்ல பார்த்தோம்ல, அவனுக்கு அவன் கர்த்தரை விசாரித்த பொழுது 2வது சூழ்நிலை அவனுக்கு பதில் கொடுத்தார். 3வது சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அவன் கூப்பிடுகிறார், பதில் இல்லை. கர்த்தரை அழுகிறாரு. அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே, உமது செவி எனக்கு சாயும். ஏன் ஆண்டவரே கேளாதவர் போல இருக்கிறீங்க? நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கலக்கம்? எனக்கு உங்களுடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். எனக்கு சங்கீதத்துல இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க அடிக்கடி வாசிச்சிருப்பீங்க. யூனிட் டு டேக் இட். அவன் சொல்றான், என்ன தண்டியாதீங்க, எங்க நான் பிழை விட்டுட்டேன்? ஏன் இந்த சூழ்நிலை தவிர்த்தான்? அவனை பார்க்கும் பொழுது ஒரு தெல்லு குச்சியை போல நசுக்குவதை போல அவனை துரத்தி 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 வருகிறான். ஓடி ஓடின வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, துன்பத்தின் வாழ்க்கை. பெலிஸ்தரை கொன்றதுக்காக அவன் பார்க்கும் பொழுது அவன் ஓடி ஒளிகிற ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில பயம் சூழ்ந்து கொண்டது. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கர்த்தர் பேசாத நேரத்துல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத நேரத்துல நம்முடைய வாழ்க்கை துவண்டு போய்விடுது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கலங்கின ஒரு சூழ்நிலை அது தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. விசுவாசம் இருக்கா? இருக்கு. தேவன் அற்புதரா? நிச்சயமாகவா அற்புதர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை மேற்கொண்ட அந்த விசுவாசத்தை இந்த இடத்துல பயன்படுத்த முடியவில்லை. அவன் பயன்படுத்தியிருக்கலாம், you could have used it. ஆனாலும் அற்புதத்தை காண முடியவில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பார்க்கும் பொழுது அவங்க சவுல் அவன் மரிக்கும் வரைக்கும் சத்துருவாய் காணப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு ஆபத்து ஆபத்து ஆபத்து. எப்ப பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் ஆபத்து. எங்க பாருங்க சவுல். அதனால தாவீது என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசன் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடல் பண்ணினார்கள் என்றார்கள். அடுத்த வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயந்தான். பாருங்க, ஒரு ஜெயிச்ச மனுஷன் இப்பொழுது பயம். இப்ப தாவீது எங்க போனாருன்னா, இந்த காத்தின் ராஜா எங்க இருக்கிறாரு பார்த்தா அவன் ஒரு பெலிஸ்தியன். அவர் அந்நிய தேசத்துல தாவீது வந்திருக்கிறார் அடைக்கலத்துக்கு. அவன் வாழ்க்கையில வேற எங்க ஓட முடியல. இந்த பெலிஸ்திய தேசத்துல ராஜா அவன் சொல்ற ஒரு வார்த்தை, இவன் தானே தாவீது, உலகத்தானால் அவன் அற்பமா எண்ணப்பட்டான். அவனுடைய வல்லமை பார்க்கும் பொழுது அவன் நிரூபித்த மனுஷன் இப்பொழுது ஒன்றுமில்லாததை போல காணும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் வாழ்க்கை தள்ளப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கூட அப்படி வச்சுட்டு இருக்கோம். நான் ஜெபிக்கிறேன், வல்லமை எங்க, நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஏன் வாழ்க்கையில சூழ்நிலை மாறல, என் வாழ்க்கை ஏன் இந்த தடை, என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோட முடிந்து விடுமா கூடிய யோசித்துக் கொண்டு இருப்போம். அதே போலதான் தாவீது பயந்து காணப்பட்டான். அது மாத்திரம் அல்ல, நீங்க அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13வது வசனத்தை வாசிங்க. முகநாடியை வேறுபடுத்தி பித்தம் கொண்டவனை போல காட்டான். மேல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். God is the one who called him. God is
the one who gave him a victory. இப்ப எப்படி இருக்கான்னா பித்தம் கொண்டவனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒரு பைத்தியக்காரனை போல இங்க தாவீது சுத்திட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த எனக்கு முன்பாக இந்த பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரன் குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டில் வரலாமா என்று சொல்லி அந்த ராஜா சொல்றார். எங்க இருந்த ஒரு மனுஷன், ராஜாவாக வேண்டி இருக்க வேண்டிய மனுஷன் ஒரு பைத்தியக்காரன் போல. அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை, அவன் கதறுதல் கேட்கப்படவில்லை. அநேக நேரங்கள் அவனுடைய வாழ்க்கை தனிமை கடந்து வந்தது. வனாந்திரத்திலே அவன் தனிமையாய் காணப்பட்டான், குகையிலே அவன் தனியாய் காணப்பட்டான். அவன் கதறி அழுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவனுக்கு எல்லாமே பதில் இல்லாதபடி காணப்பட்டது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை. பாருங்க, 1 சாமுவேல் 20:41 வாசிங்க. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் சாரி 1 சாமுவேல் 20:41. ஓகே, நான் தவற எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது ஒரு மனம் விட்டு யோனத்தானை பார்த்து அழுதான். சில நேரங்களில் அப்படிதான் காணப்படுது. He don't have anybody but Jonathan was there next to him. அப்பொழுது யோனத்தான் தாவீதை எத்தனாவது வசனம்? 42. 42. நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததி. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 41ல பார்க்கும் பொழுது அந்த கடைசியில சொல்றது, ஒருவர் ஒரு தாவீது மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். சில நேரங்களில் நமக்கு அழுகையை சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்முடைய வேதனையை சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதே போலதான் தாவீது காணப்பட்டிருந்திருக்கலாம். நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன்? அப்ப திடீர்னு யோனத்தான் வராது. He poured everything. அவன் 2 பேரும் அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். தேவனை ஆராதிக்கிறவர்களே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த அழுகையின் பாதையை நம்முடைய வாழ்க்கையில கடக்க வேண்டும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல விசுவாசத்தை பாதி வழியா விட்டு விடுவாங்க. ஆனா தாவீது பார்க்கும் பொழுது அப்பொழுதும் கர்த்தரை சார்ந்துதான் காணப்பட்டான். அழுகை அவன் வாழ்க்கையில அழுகை. அது மாத்திரமல்ல, அவன் 21:10 பார்க்கும் பொழுது சத்துருக்கள் தேசமாகிய காத்துல அவர்கள் ஓடினார் என்று சொன்ன. அது அடுத்தது அவர்கள் ஒரு தேவையற்ற பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியதாய் காணப்பட்டது. தேவனுக்காக நின்றபடினாலே சில நேரங்களில் பதில் இல்லாத நேரம் வரும். யோசேப்பு வாழ்க்கையும் அப்படித்தான் வந்தது. அவன் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கை குழியின் வாழ்க்கையா காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையின் வாழ்க்கையை காண. யோபை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க, யோபுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொருளாதாரத்துக்கு விலகிற மனுஷன். வந்தது என்ன? பிரச்சனை. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். அது ஒரு பேசப்பட்டான். என் கர்த்தர் நிச்சயம் ஜெபத்தை கேட்பான். என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். அவன் தாவீது எல்லாவற்றிலும் மறக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டாலும் அவன் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு நாளும் அவன் தடைபடவே இல்லை. அது ஊழியத்தை கரெக்டா செஞ்சான், பொறுப்பு கொடுத்தது சரியா செஞ்சான். எப்பொழுது பார்க்கும்போது பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ. பாருங்க, அதுல கர்த்தர் பேசுறாரு. ஒரு பக்கம் இவனுடைய வாழ்க்கை டேஞ்சர்ல இருக்கு. இவன் ஆபத்தா, சவுலினாலே ஆபத்து. இவனை பார்த்தா சவுல் கொண்டுடுவான். அவன் ஓடுகிற நேரத்தில் திடீர்னு பெலிஸ்தர் அந்த தேசத்தை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனால் he is going forward to fight against Philistines. அவனுக்கு கொடுத்த ஊழியம், இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கும்படியா கொடுத்த ஊழியத்தை அவன் செய்வான். உங்களுக்கு எந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்காக ஒரு ஜெபக்கிருபை கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்காக மற்ற உதவி செய்யக்கூடிய காரியங்களை கொடுத்திருக்கிறாரா? அதை நீங்க தவறும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் துக்கப்படுகிறாய் காணப்படுகிறார். உங்களுக்கு கொடுத்த காரியத்துல உண்மையுள்ளவர்களா நம்ம காணப்படுவோம். ஒருவேளை அது கிச்சன்ல நம்ம வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல ஹால் கூட்டுறவங்களா காணப்படலாம், பிஏ செட் பண்ற காரியமா இருக்கலாம், இல்ல மற்றவர்களை அழைத்து வருவதற்கு உதவி செய்வதை காணப்படலாம். உண்மையா செய்யுங்க. உங்களுக்கு கொடுத்த காரியத்துல நீங்க உண்மையா செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படியே போய்கொண்டே இருக்கவில்லை. ஒரு முடிவு வந்தது.
பாருங்க, சவுல் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி 24:17 2 சாமுவேல் இல்ல 1 சாமுவேல். ஓகே, அங்கே பார்க்கும் பொழுது சவுல் சொல்ற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய். எத்தனாவது வசனம்? 1 சாமுவேல் 24:17. 1 சாமுவேல் மன்னிக்கவும் 1 சாமுவேல் 24:17 சவுல் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, யார் சொல்றாங்க? சவுல் சொல்றான். அவனை கொல்ல நினைத்த மனுஷனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை, நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமான். நீங்க எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களா இருக்கீங்களா? எல்லா பிரச்சனைகளை பார்க்கும்போது கர்த்தரை சார்ந்து இருக்கீங்களா? எல்லாவற்றிலும் நீங்க தேவனுக்கு என்று உங்களோட பிரையாரிட்டி கொடுக்குறீங்களா? கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ ஒரு நீதிமான். அடுத்தது பாருங்க, 2 சாமுவேல் 26:25 வாசிங்க. 1 சாமுவேல் 26:25 தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், சவுலும் தன் வழியே போனான். ஒரு சத்ரு ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தருடைய மனுஷனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வீணாய் போகவே போகாது. உன்னை உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, அவர் பதில் அளிக்காம இருப்பது இல்லை. ஒரு நேரம் வந்தது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். 2 சாமுவேல் 7:11 வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல் கூட கடந்து சென்றது. ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் வந்தது. இன்னைக்கு ஓடுகிற ஓட்டத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறீங்களா? பதில் இல்லாமல் இருக்கிறீங்களா? Don't worry. God is saying that there's a time. There is the end to every situation. உங்க வாழ்க்கையில் கடந்து வருகிற பாதைக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஆனால் தாவீது பார்க்கும் பொழுது விசுவாசத்தை தளர விடவே இல்லை. விசுவாசத்தை வைத்துக் கொண்டான், கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். தேவன் பேசாத நேரத்தில் அவன் வாழ்க்கை கர்த்தரோடு கூட காணப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். 4வது நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் என்ன? தன்னுடைய சுய தீர்மானம். இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவனை விட்டு நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்களுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் உண்டு. பாருங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது பாருங்க, இப்போ பண்றாரு தாவீது சொல்றாரு, அவன் வாழ்க்கையில ஒரு கொடிய இடுக்கண் வந்தது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார். என்ன இடுக்கம் அவன் வாழ்க்கையில வந்தது? 24ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்துல வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலில் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவளுக்கு விரோதமாக சொல்வதற்கு தாவீது ஏவப்பட்டான். தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை தாவீது செய்தான். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக யுத்தங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவன் ஒரு ஒன்றுமே இல்லாத ஜீரோல இருந்து ஒரு பெரிய சேனை அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவனை ஒவ்வொரு பகுதியாக உயர்த்தி வந்தார். அவன் கேளாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கிறான். ஆனால் அவன் இலக்கம் பார்க்கிறான். என்னுடைய இவ்வளவு ஆர்மி எனக்கு இருக்குது, என்னுடைய சொத்து எவ்வளவு இருக்குது, எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை தர முடியும் என சொல்லி என்ன வந்தது. சில நேரம் நம்ம அப்படிதான் யோசிப்போம். பேங்க் பேலன்ஸ்ல காசு இல்லைன்னு நினைப்போம். ஐயோ, நான் எப்படி நான் நடத்தப்போம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சில நம்பி இருக்கிற காரியம் நம்ம கைவிட்டு போகும்போது அதை நம்பி மனுஷனை நம்பி
மாம்சமயத்தை நம்பி நம்ம காணப்படும் பொழுது நம்ம கர்த்தரை நம்ம விட்டு கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். தாவீது அதை தான் செய்யறான். இலக்கம் பார்க்கலாம், எண்ணுகிறான். பாருங்க, அதே 10வது வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. 24:9. ராஜாவுக்கு கொடுத்தான். 8 லட்சம் பேர் இருந்தார்கள். இப்ப பாருங்க, கவுண்ட் பண்ணியாச்சு. கவுண்ட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில உணர்கிறான், ஐயோ நான் சென்று விட்டாவது. 11வது வசனத்தை வாசிக்க முடியும். அவன் உணர்த்தப்படுகிறான். என்ன உணர்த்தப்படுகிறான்? இவ்விதமாய் ஜனங்கள் எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. அவனுக்கு தெரியும் இந்த காரியத்தை, அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த காரியத்தை நான் செஞ்சா தேவனை நான் துக்கப்படுத்துகிறேன். ஆனால் அவன் தெரிஞ்சே அவன் அந்த பாவத்தை செய்தான். தெரிஞ்சே பாவம். இந்த ஒரு முறை தானே நான் மன்னிப்பு கேட்டுக்குவேன், இந்த ஒரு முறை தானே நான் எப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லிக்குவேன், இந்த ஒரு முறை தானே ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற மீறுதலுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, அதாவது கான்சிக்வன்சஸ் உண்டு. இங்க தாவீது உணர்த்தப்பட்டாரா? உணர்த்தப்பட்டார். அங்க அதே வசனத்துல பாருங்க, 10வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, உங்களுடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் புத்தியீனமாய் செய்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன். எஸ், we did mistake. தாவீது சொல்ற, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா தப்புக்கு ஆண்டவர் மன்னிக்கிறவரா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் மன்னிக்கிறவரா? கிருபை உள்ளவரா? இரக்கம் உள்ளவரா? இங்க பாருங்க, கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரே, நான் செஞ்ச தவறுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 11 வசனத்துல எழுந்தது, தாவீது ஞானஸ்திகாரிய காத் எனும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, அவன் நீ தாவீது இடத்துக்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். தவறு செய்ததுனாலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 3 காரியத்தை வைக்கிறேன். முதலாவது என்ன காரியம்? வாசிங்க. தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? முதலாவது என்னது? 7 வருஷம் சொல்லுங்க பஞ்சம். இரண்டாவது, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக. சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க ஓடி போவீங்க. மூன்றாவது, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? 3 நாள் கொள்ளை. இந்த 3 ஆப்ஷன் கொடுக்கிறேன். நம்ம தவறு செஞ்சுட்டோம். இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? என்ன சிரிக்கிறீங்க? ஏஞ்சல் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க? பஞ்சம் வேணுமா? இல்ல சத்துருக்கு நீங்க அடிமையா ஓட போறீங்களா? இல்ல உங்களுடைய ஜனங்களை அழிக்கிறத? 3 ஆப்ஷன் தான் கொடுக்கிறேன். அவர் கிருபை உள்ளவரா? இரக்கம் உள்ளவரா? இங்க இரக்கத்தை கொடுத்தாரா? கொடுக்கல. 3 ஆப்ஷன்ஸ். சில நேரங்களில் நம்முடைய செய்கிற தவறுக்கு ஆப்ஷன்ஸ் God is, அப்படி விரிச்சுடுவார். உனக்கு தெரியும் இந்த காரியம் செய்யக்கூடாது, இந்த காரியத்தை நீ வந்து செஞ்சிருக்க கூடாது. கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்ந்து சாகிற வாழ்க்கை அல்ல. ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை. தாவீது பாருங்க, இதுல நெருக்கப்படுறான், மன்னிப்பு கேட்கிறான். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க சொன்னா, ஐயோ நான் இடுக்கணில அகப்பட்டு இருக்கிறேனே, கர்த்தருடைய கர்த்தரை விடுவோம். அவன் அப்போ கர்த்தரை விடல. இஸ் கோயிங் பேக் டு தி லார்ட். அதான் என்ன நடந்தது என்று சொன்னால், 15வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, கொள்ளை நோயை கர்த்தர் வரப்பண்ணினார். கொள்ளை நோயை வரப்பண்ணினார். தேசம் முழுவதும் கொள்ளை நோய், தேசம் முழுவதும் கொள்ளை நோய். அங்க பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் பாருங்க, ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன். இன்னைக்கு எல்லாம் ஒரு அழிவு வரும்போதுதான் அவனுக்கு புத்தி வருது, நான் பாவம் செஞ்சேன். கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கு. இன்னைக்கு தாவீதுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் வருது. நான் பாவம் செஞ்சேன். அவன் அழுகிறான், நான் அக்கிரமம் பண்ணினேன், என் ஆடுகள் என்ன செஞ்சது? தப்பு செஞ்சது யாரு? தாவீது. இப்ப யார் தண்டனை அனுபவிக்கிறது? ஜனங்கள். நம்ம தப்பு பண்றவங்க எல்லாம் தப்பிச்சிருவோம்.
நம்ம குடும்பத்துல யார் தப்பு பண்றா? ஒரு கணவன் நான் தப்பு பண்றேன்னா நான் தப்பிச்சிடுவேன். ஆனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, தேசம் பாதிக்கப்படுகிறது, இன்னைக்கு சபை பாதிக்கப்படுகிறது, குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு நான் தப்பிச்சிட்டேன், இரக்கம் மன்னிச்சிட்டாரு. நோ நோ நோ, that is something God will punish or we have to face the consequences. பத்சேபாவுடைய வாழ்க்கையில தாவீது பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச பொழுது அவருடைய பிள்ளை மரித்து போனது. So God is a God. அவர் பார்க்கும் பொழுது இந்த ஒரு மன்னிப்பு உண்டு, அவர் இரக்கத்துக்கு அளவே இல்லதான். ஆனா ஒரு சில பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில வருகிறதாய் காணப்படுகிறது. அதற்கு தாவீது செய்த காரியம் என்ன? கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனால் இன்னும் கடைசி வசனத்துல பாருங்க, 25வது வசனத்திலே அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதானங்களையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதில்லை. இஸ்ரவேல் நிமித்தம் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த பனிஷ்மெண்ட் குறைஞ்சு விட்டது. நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டுதான், ஆனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற வேளையில அந்த பனிஷ்மெண்ட் God is giving your grace. அவர் கிருபை உள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் ஒரு சுயமாய் எடுக்கிற காரியங்களிலே வருகிற நெருக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. நாமளும் ஞானமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, கடைசியாக ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நெருக்கம். நியமிக்கப்பட்ட சில நேரங்களில் அது தேவனாலே கொடுக்கப்பட்ட நெருக்கமாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32 36 வாசிங்க. மார்க்கு 14 32 36. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே காத்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் தீனடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் எப்படி பிரேயர் பண்றார்? ஆண்டவர் சுத்தமானால் இந்த வேதனை எடுத்து போடும். ஆனால் பரலோகத்தின் சித்தம், he has to go through this process. இந்த பாதையை கடந்துதான் தர வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட கொடுத்தா என்ன செய்வோம்? ஆனா பவுலுக்கு அந்த கிருபை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில சொல்லும் பொழுது அவன் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1:4 சொல்லும் பொழுது சொல்றாரு, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவம் சொல்றாரு. சகல உபத்திரம். அவன் வாழ்க்கையில பட்ட வேதனைகள் அநேகம். நிர்வாணம் வந்தது, பசி வந்தது, பட்டினி வந்தது. இவள் எல்லாமே அவன் வாழ்க்கையில ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஆனா அவன் தான் சொல்றாரு, தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த வேதனை எல்லாவற்றையும் அவன் ஒரு அற்பமா என்று சொல்றார். பின்னாலே நான் மறந்தேன், நான் கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறார். இன்னும் பார்க்கணும் 4:8 பார்க்கும் பொழுது அவன் சொல்றாரு, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டேன், ஆனால் ஒடுங்கி நான் போகவே இல்லை. என் வாழ்க்கையில கலக்கம் வந்தது, கண்ணீர் வந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்கினார், தூக்கி எடுத்தார். ஆனால் பார்க்கும் பொழுது 11, 25, 28 பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள பார்க்கும் ஒரு சபைக்காக அவன் ஒரு வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன். So he has to go through so much of pain because of the church. Because of, நம்ம சபையில காணப்படுகிறோம். பிரயாசத்தோடு எத்தனையோ காரியங்களை செய்யறோம். எத்தனையோ காரியங்களில பார்க்கும்போது சபைகள்ல ஜபங்கள் உண்டு, மற்ற காரியங்கள் உண்டு. ஆனால் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியா நம்ம அதை தட்டி கழித்து போடுகிறோம். Let's use every opportunity for God. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று நாம் ஏறெடுப்போம். ஆனா இந்த சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களோடு நான் முடிக்கிறேன். ஆனா இந்த 5 காரியங்களும் பொதுவான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, டிஸ்ட்ரஸ் காலுக்கு நமக்கு ஆன்சர் யாருன்னு பார்க்கும் பொழுது எரேமியா 33:3 வாசிப்போமா? எரேமியா 33:3. இது சண்டே ஸ்கூல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனம். உங்க வாழ்க்கையில என்ன ஆபத்து வந்தாலும் இந்த 33 ஜெரமியா 33:3 வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்க ஸ்கிரீன்ல இருக்குங்காட்டி கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என்னை கூப்பிட மட்டும் நிறுத்திடாது. எப்பவுமே கூப்பிடு. உங்க வாழ்க்கையில தாழ்வுல இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீ உயரத்துல இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்க. எப்பவுமே என்னை நோக்கி கூப்பிடுங்க. தாவீது வாழ்க்கையில இத ஃபவுண்டேஷனா வச்சுக்கிட்டார். சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்நேரமும் அவர் கத்தாவே கத்தாவே, லோ டைம்லயும் அவர் கத்தாவே. மானானது நீரோடைய வாஞ்சத்து கதறு போல ஆத்மா அவரை தேவனை நோக்கி பதில் இல்லாத நேரத்தில் கதறினது. What God is saying to you today? First thing I said, உங்க வாழ்க்கையில ஈஸியா ஒரு அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னா எதை நீங்க பயன்படுத்த வேண்டும்? உங்களுடைய விசுவாசம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? கேள்வி கேட்கிறாரா இந்த அண்ணா? கோல்டன். ரெண்டாவது கர்த்தருடைய சமூகம், சத்துருவினால வருகிற நெருக்கம். மூன்றாவது நெருக்கத்தை என்ன? காரணமில்லாத நெருக்கம். நான்காவது சுய சித்தத்தினால் வரும். ஐந்தாவது நியமிக்கப்பட்ட நெருக்கம். இதுல எந்த நெருக்கத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? இதுல ஒரு சில சொல்றேன் வாழ்க்கை நெருக்கமே இல்லை, brother, I'm living comfortable life, but I'm telling you today, நெருக்கம் is coming. என்ன சிரிக்கிறீங்க? ஒரு புயலுக்கு முன்பதாக அமைதின்னு சொல்றது பொய்யா? உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கையில கத்துக்கொண்டது அப்படிதான். பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்க பிரதர், எனக்கு என்ன நல்லா இருக்கேன். அந்த நல்லா இருக்கிற டைம் தான் மிகவும் முக்கியம். நீங்க தேவனோட எப்படி இருக்க போறீங்கன்னு. நீங்க நல்லா இருக்கிற டைம்ல தான் நீங்க எப்படி தாவீது எப்படி ட்ரெயின் பண்ணாலோ, you yourself have to train, because the problem is coming in your life. Problem is coming. அந்த நேரத்துல ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன்னு சொல்ல முடியும். God is speaking to somebody here. So to be trained. பிரச்சனையே இல்லாத சீஃபன் பிரதர், be trained. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வில்லியம் பிரதர் பிரச்சனையே இல்லையா? be trained. தேவனோடு இருக்க பழகிக்கொள்ள, வேதத்தை வாசிங்க, கர்த்தரோடு உங்க எழுதத்தை இருப்பீங்க. that will ஆபத்து நாளிலே அது உங்களுக்கு உதவும். நெருக்கமான சூழ்நிலையில என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவாதம் செய்வேன். நிச்சயமா தாவீது வாழ்க்கை சூழ்நிலை மாற்றப்பட்டது. அவன் மீண்டுமாக எழுப்பி தேவனை மகிமைப்படுத்தினான். என் விண்ணப்பத்தை கேட்டான். இந்த நெருக்கத்தை உலகத்துல இந்த நெருக்கத்தை போக்குறதுக்கு அநேக யோகா கிளாஸ், டிப்ரெஷனுக்கு கிளாஸ், டேப்லெட் அது இது போடுறாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் நோக்கி அமர்ந்திருப்போம். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு தாவீது வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்து அவனை விசாலத்திலே வைத்தார், தூக்கி எழுத்தார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொன்னோம். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர் என்று சொல்லி சொன்னோம். அவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தண்டனை கொடுத்திருந்தாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை மட்டாய் தண்டிப்பார். நம்ம ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவு பாதுகாக்கிறார். ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் என்னுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, சபையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நாங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்தது உண்மைதான். உண்மை அசட்டை பண்ணினது உண்மைதான். உண்மை நாங்கள் கலைவீனப்படுத்தினது உண்மைதான். நான் உங்களுடைய வார்த்தையை விசுவாசியாக போன நேரம் வந்தது உண்மைதான். ஆனால் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இந்த நேரத்துல நாங்கள் இருக்கிற நிலைமையில நாங்கள் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே பாதையில கடினமான பாதைகளை சென்றிருந்தாலும் நான் ஒருவன் செபிக்கலாமா? யாரெல்லாம் இந்த விளைவின நேரத்தில் செல்றாங்களோ அவர்களுக்காக செபிப்போம். ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உங்களுடைய கிருபையை ஊற்றுவீராக. ஆண்டவர், நெருக்கத்தின் நேரத்திலே தேவனுடைய வாழ்க்கையில பதிலில்ல தேடியும் கிடைக்காத நேரத்திலே ஆண்டவரே பதிலையே என்று சொல்லி கலக்கிற நேரத்துல ஆண்டவரே நீ பதிலா கடந்து வருவீராக. சுவாமி, சீக்கிரமாக ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுப்பீராக. ஆண்டவரே, விசுவாசத்தை பயன்படுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்த கிருபை செய்வீராக. தாவீதை விடுவித்தீரே, எல்லா சத்துருக்களுக்கும் விடுவித்தீரே சுவாமி. அப்படியாக தகப்பனே, எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா காரியங்களுக்கும் நீங்களாக ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. உலகத்திலும் இருக்கிறவரிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்.
ஹல்லேலூயா. நீ பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. எங்க விசுவாசத்தை துவக்கினவர் நீர் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா. எங்க வாழ்க்கையை எந்த நோக்கத்துக்காக அழைத்தீங்கோ நீர் எங்களை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்வீங்க ராஜா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ராஜா. இந்த உலகம் எங்க வாழ்க்கையை அழிக்கதான் போகும். ஆனால் நீரோ எங்க வாழ்க்கையில கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறேன். மகிமையை நான் நடத்துவதற்கு செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். உங்க வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர். நெருக்கத்தின் நேரத்திலே உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உன் பலவீன நேரத்திலே உன்னுடைய நேரத்தின் பக்கத்திலே வரக்கூடிய ஒரு நேசர் ஒருவர் உண்டு. உதவியற்ற நேரத்திலே, யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்திலே என் தேவன் உன் பக்கம் வர முடியும். என்னுடைய வேலையில யார் என் கண்ணீரை பார்க்க முடியும் என்று சொல்ற நேரத்தில் வேதம் சொல்கிறது, அவரை கண்ணீர் எல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பரம தகப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் தான் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே. நீ அழாதபடி ஒரு சத்தத்தை என்னை நோக்கி நீ உயர்த்து. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் ஒரு நாளும் அற்பமாக எண்ணுவதில்லை. உன்னுடைய கண்ணீரை எல்லாம் கடந்து வைத்திருக்கிறார். உன்னை அவர் விசாரிக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எப்பொழுது என்று சொல்லும் பொழுது நீ அவருடைய சித்தத்துக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. என் சித்தம் வேண்டாம் ராஜா, என்னுடைய பிளான்ஸ் வேண்டாம் ராஜா. Lord, let your will be done in my life. Lord, let my plans be destroyed, Father God. Lord, let your will be done in my life, oh Father God. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை கர்த்தர் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், சபையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. Let this word goes into everyone's heart, oh Father God. Let this word be ringing in their hearts, oh Father God. அப்பா, இந்த வார்த்தை தாவீதை பலப்படுத்தின தெய்வம், எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கின தெய்வம், இவர்களை நீங்களாக்குவீர்களாக. ஒரு சந்தேகங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். துதியும் கடவுளாக ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியுயாக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.